வணக்கம், என் பேர் காமன் ரோஸ். இன்னைக்கோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஹியூமன் எலிஃபென்ட் கான்ஃப்ளிக்ட். அதாவது ஃபாரஸ்ட்டோட பார்டர்ஸ்லேருந்து யானையெல்லாம் தோட்டத்துக்குள்ளே பூந்துடுது. பூந்து வயலெல்லாம் நாசமாக்கிறது. இங்கே ஒரு வெள்ளாமையை கொண்டு வந்து சேர்த்துறதுக்குள்ளேயே வெண்டு நிமிந்துருது. இப்படிலாம் பண்ண நியாயமா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து சத்தியமங்கலத்தில் நடந்துட்டுருக்கு. என்னோட ஐடியா வந்து இதை தடுக்கணும். யானைங்க வந்து நம்ம தோட்டத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே தடுக்கணும். அதுக்கு தான் வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒர்க்கிங் எப்படின்னு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம கொண்டு போய் நம்ம நிலத்தோட பார்டரில் கொண்டு போய் வச்சிடணும். இதை நம்ம வீட்டில் வச்சுக்கணும். இப்போது யானை ஏதாவது கிராஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து அலாரம் அடிக்கும். அப்புறம் மேலே இருக்கிறது வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு காமிக்குது. கீழே மோஷன்னா வந்து இப்போ யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லி காமிக்குது. அது நான் இருக்கேன்ல அது காமிக்குது. அடுத்து வந்து சவுண்டு எவ்வளோ வேவ் லென்த்தில் இருக்குன்னு சொல்லி காமிக்குது. இப்போ இதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, அல்ட்ராசோனிக் சென்சாரு, அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிறது மைக்கு, அப்புறம் லோரா, இதில் பிஐஆர் சென்சார். அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணோம். நடுவில் இருக்கிற மோஷன் சென்ஸ் வச்சு சவுண்ட் சென்சார் வச்சு நம்ம சவுண்டை டிடெக்ட் பண்ணோம். கீழே இருக்கிற அந்த கோழி முட்டையாட்டு இருக்கிறது வந்து பிஐஆர் சென்சார். அந்த பிஐஆர் சென்சார் மூலயமா தான் நம்ம இருக்கமா இல்லையான்னு சொல்லி காமிக்கும். இந்த மேலே ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து இது வந்து லோரா. இதில் ஒரு லோரா இருக்கும், இதில் ஒரு லோரா இருக்கும். இது மூலயமா தான் நான் டேட்டாஸ் வந்து அதுலேருந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது. திஸ் இஸ் ஜஸ்ட் அ ப்ரோட்டோடைப். ஸோ தட் வந்து நான் அல்ட்ராசோனிக் சென்சார் அதுக்கப்புறம் சவுண்ட் சென்சார் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே நான் ரியல் டைமில் செய்யணும்னா அக்வாஸ்டிக் சென்சார், கிரவுண்ட் வைப்ரேஷன் சென்சார், தெர்மல் கேமரா, இந்த மூணையும் யூஸ் பண்ணணும். அக்வாஸ்டிக் சென்சார் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, யானையினால் ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற யானைக்கிட்ட ஒரு வைப்ரேஷன் மூலயமா பேசிக்க முடியும், மர்மரிங் சவுண்ட் மூலயமா. அதை டிடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம அக்வாஸ்டிக் சென்சார் யூஸ் பண்ணோம். தெர்மல் கேமரா வந்து யானையோட ஹீட்டை வச்சு டிடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம தெர்மல் கேமரா யூஸ் பண்ணோம். அப்புறம் வந்து கிரவுண்ட் வைப்ரேஷன் சென்சார் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, அதோட பாதத்துலேருந்து வர வைப்ரேஷனை வச்சு அது யானை தானான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம். அந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம வீட்டில் வச்சுக்கிற லோராக்கு நம்ம சென்ட் பண்ணோம். அப்படி சென்ட் பண்ணும்போது வீட்டில் இருக்கிற லோராவில் நம்ம இம்ப்ளிமெண்டட் ராஸ்பெரி பை நம்ம செட் பண்ணி வச்சுருப்போம். அந்த ராஸ்பெரி பை ஒரு உண்மையான யானையெல்லாம் என்னென்ன பண்ணுமோ அதை தெரிஞ்சு வச்சுருக்கோம். அது கூட கம்பேர் பண்ணி இது உண்மையாலுமே யானை தான் வந்திருக்கா, இல்லை வேறு யாரும் மனுஷங்க இல்லை நாய்க்கு இது போகுதான்னு சொல்லி செக் பண்ணி சொல்லும். அப்படி செக் பண்ணி அது உண்மையாலுமே யானை தான் சொல்லி கண்டுபிடிச்சிச்சுன்னா அது இமீடியட்டாக வந்து அலாம் அடித்து அது காட்டி கொடுத்துரும், யானை வந்திருக்கு, சீக்கிரம் போய் அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடும். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு நன்றி. வணக்கம்.